வணக்கம் நண்பர்களே, இது வந்து ஒரு மேக்கிங் வீடியோ தான். ஆனால் அன்னைக்கு செஞ்ச பூரி சுட்ட மாதிரியே வீடியோ கிடையாது. இது வந்து ஒரு புதுமையான வீடியோனா புதுமையான டிஷ்ஷு. ஓகே, இது வந்து எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல. இது வந்து வெங்காயத்தாள். நிறைய பேர் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது, நிறைய பேர் சாப்பிட்டீங்களான்னு தெரில. ரொம்ப கம்மியாக தான் சாப்பிட்ருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெங்காயம் வந்து பூமிக்கு கீழே தான் வரும், அதுக்கு மேலே வர இது தான் இது. ஓரளவு வந்தோடனே இதை வந்து பிச்சிடலாம். இதை நம்ம சமையல் பண்ணி சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப நல்லது. இது நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடியது. நம்ம அதை பற்றி பார்ப்போம். இது வந்து இப்போ எப்படி செய்ய போகிறோம்னு பார்க்குறோம். இந்த வெங்காயத்தால் வந்து நம்ம கட் பண்ணி வச்சிட்டோம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி கட் பண்ணி சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி வச்சிட்டோம். இது வந்து கீரமாக தான் இருக்கும். கட் பண்ணி வச்சு ரொம்ப வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ சட்டியில் வந்து எண்ணெய் கொஞ்சம் போட்டோம். இதில் வந்து வெங்காயம் போடணுன்னு அவசியம் இல்லை, ஏன்னா அதுவே வெங்காயத்தால் தான். அதனால் வெங்காயம் போடணுன்னு அவசியம் இல்லை. இப்போ கடுகு உளுத்தம்பருப்பு கொஞ்சம் போடுறோம். யூஸ்வலாக வந்து சீரகம் நம்ம எல்லாத்துலேயும் சேர்த்துடுறோம். சீரகம் போடுறோம், மிளகு யூஸ்வலாக போட்டுருவோம். ஓகே, போட்டாச்சு. இப்போ கொஞ்சம் கருவேப்பிள்ளை, 2 பச்சை மிளகா. யூஸ்வலாக பச்சை மிளகா போடுறதில்லை, இதுக்காக பச்சை மிளகா போடுறோம். ஓகே, போட்டாச்சு. கொஞ்சம் லேசாக வதங்கட்டும். வதங்கினோடனே வெங்காயத்தாள் போட்டுருவோம். கட் பண்ணி வச்சது போட்டாச்சு. இது லைட்டாக வதக்கிட்டு வேக வைக்கணும். இது வெந்ததுக்கப்புறம் நான் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே நண்பர்களே, இப்போ வந்து நம்ம முடிச்சிட்டோம். வெங்காயத்தாள் முடிச்சிட்டோம், பார்க்கலாம். ஓகே, இதுதான் ஃபினிஷ் ஆகிடுச்சு. இது வந்து டேஸ்ட் பார்த்துட்டேன். ஓகே, ஆனால் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிலது வந்து நல்லா சாப்பிட முடியும், ஒரு சிலது கொஞ்சம் நார் இருக்கும். இது வந்து நார் சத்து இருக்கக்கூடியது தான், நார் இருக்கும். நல்லா மென்று சாப்பிட்டு முழுங்கிடலாம், இல்லைன்னா நல்லா மென்னுட்டு அந்த சக்கையை வந்து துப்பிடலாம். அது வந்து எப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கங்க. பல்லெல்லாம் ஸ்ட்ராங்காக இருந்தால் நல்லா மென்று சாப்பிடுங்க. அதனால் பல்லெல்லாம் கேப் இருக்குது, உள்ளெல்லாம் போய் மாட்டிக்குதுன்னா நீங்கள் வந்து துப்பிடலாம். ஓகே, முடிஞ்சது. நம்ம சாப்பிட்றப்ப வீடியோ பார்ப்போம். ஓகே.